ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, குட்டி குட்டி குரங்குகளும் ஒரு தொப்பி வியாபாரியோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். ஒரு கிராமத்துல ஒரு வயசான ஒருவர் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக தொப்பி வித்து வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருடைய வீட்டுல அவரே தன் கையால தொப்பிகளை எல்லாம் செய்வாங்க. ஒரு நாள் இப்படிதான் எல்லா தொப்பிகளையும் செஞ்சு முடிச்சு ஒரு பெரிய கோணி பையில எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு அவரு வியாபாரத்துக்கு போயிட்டாரு. போகக்கூடிய வழியெல்லாம் தொப்பி வாங்குங்க தொப்பி வாங்குங்கன்னு சொல்லி அவரு சத்தம் போட்டுட்டே போனாரு. சாயங்காலம் ஆன பிறகு அவரு வித்த டயர்டுல அப்படியே நின்னாரு. அவரால முடியல. ரிட்டர்ன் வீடு வந்து மறுபடியும் தூங்கிக்கிட்டு காலையில ஃப்ரெஷ்ஷா எழும்பி அடுத்ததும் கோணிப்பைய தூக்கிக்கிட்டு தொப்பி வியாபாரி தொப்பி விற்க தொடங்கிட்டாங்க. அவர் போயிட்டு இருக்கும் போது மதிய உச்சி வெயில்ல சூரியன் ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அவரால சோர்வை தாங்க முடியல. அப்படி நிழல நோக்கி போகும்போது ஒரு மரத்தடியில போய் சேருவாரு. அங்க அந்த மரம் ஃபுல்லா குட்டி குட்டி குரங்குகள் நிறைய இருக்கும். ஆனாலும் தன்னுடைய சோர்வை களைப்பாற்ற அவரு அந்த மரத்துக்கடியில தன்னுடைய பைய வச்சுக்கிட்டு தன்னில மறந்து அந்த மரத்துக்கடியில தூங்க தொடங்கிடுவாரு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு மெல்ல ஒரு சின்ன குரங்கு வந்து அவருடைய பைய நோண்டி பார்க்கும். பைக்குள்ள என்ன இருக்கணும். பைக்குள்ள நிறைய தொப்பிகள் இருக்கும். உடனே எல்லா குரங்குகளும் பையில இருந்து ஒவ்வொரு தொப்பியா எடுத்து தலைக்க மேலையும் கைக்க மேலையும் வச்சு எல்லாம் மரத்துல இருந்து விளையாடிட்டு இருக்கும். குரங்குகளோட சவுண்டும் கேட்டு தாத்தாவும் முழிச்சிருவாங்க. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியாது. எல்லா குரங்குகளும் விளையாடிட்டே இருக்கும் மரத்துக்கு மேல இருந்து தன்னுடைய தொப்பிய வச்சு. அவர் கேட்பாரு, எல்லா தொப்பிகளையும் கீழே கொடுங்க அப்படின்னு. இந்த குரங்குகள் கீழே கொடுக்கறது மாதிரி கொடுத்துக்கிட்டு மறுபடியும் எடுத்து விளையாடிட்டே இருக்கும். அவருக்கு பாவம், அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. மரத்துக்கடியில இருந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வரும். நம்ம செய்யறதான் அந்த குரங்கும் செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய தலையில இருந்த ஒரு தொப்பிய தூக்கி அவரு மேல தூக்கி போடுவார் வானத்தை நோக்கி. இத பார்த்த எல்லா குரங்குகளும் தங்களுடைய கையில இருந்த எல்லா தொப்பிகளையும் மரத்துக்கு மேல இருந்த குரங்குகளும் கீழே இருந்த குரங்குகளும் சேர்த்து தூக்கி போடுவாங்க. உடனே மரத்துல இருந்து எல்லா தொப்பிகளும் கடகட கடகட கடகடான்னு கீழே விழுந்துரும். தாத்தாவும் சந்தோஷமா அதையெல்லாம் விழுந்த தொப்பிகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய பையில வச்சுக்கிட்டு சந்தோஷமா காட்டு வழியா போவாரு. அவருடைய வீட போய் சேர்வாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம சுட்டித்தனம் எங்கேயுமே காட்டக்கூடாது. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.